ஸ்ரீ அற்புத காளியம்மன் திருக்கோவில் பால்குட ஊர்வலம். சேலம் சீலநாயக்கன்பட்டி தலைமலை நகர் அருள்மிகு ஸ்ரீ அற்புத காளியம்மன் திருக்கோவில் மாசி திருவிழா முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் விழாவில் பால்குட ஊர்வலமும் நடைபெற்றது. ஸ்ரீ அற்புத காளியம்மன் திருக்கோவிலில் இருந்து பம்பை தாரை தப்பட்டை மேலத்தாளங்கள் முழங்க பக்தர்கள் பெண்கள் ஊர்வலமாக சீலநாயக்கன்பட்டி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குரு பகவான் ஆலயத்திற்கு வந்தனர். குரு பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து முகூர்த்த கால் கொடி பட்டம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து வாழை இலையில் பிரசாதம் படையல் இட்டு நெய்வேத்தியம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பால் குடங்களுக்கும் முளைப்பாரிகளுக்கும் கொடி பட்டத்திற்கும் முகூர்த்த கம்பத்திற்கும் தீபாராதனைகள் காண்பித்தவுடன் ஸ்ரீ குரு பகவான் ஆலயத்தில் இருந்து சக்தி அளித்து பெண்கள் பால் குடங்களை தலைமையில் சுமந்து கொண்டு முளைப்பாரிகளையும் தலைமையில் வைத்துக் கொண்டு ஸ்ரீ அற்புத காளியம்மன் திருக்கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுமார் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ அற்புத காளியம்மன் தேவஸ்தான கமிட்டி தலைவர் மாணிக்கம், செயலாளர் சுரேஷ், பொருளாளர் சேகர், ஆலோசகர்கள் கிருஷ்ணன், ஐயன், துரை சதாசிவம், பெரியசாமி, நிர்வாக குழு உறுப்பினர்கள், கமிட்டி உறுப்பினர்கள், கோவில் பூசாரி கார்த்தி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். சீலநாயக்கன்பட்டி தலைமலை நகர் ஸ்ரீ அற்புத காளியம்மன் மாசி திருவிழாவை முன்னிட்டு இன்று 3/3/2025 திங்கட்கிழமை பால்குடம் புறப்படுதல். தட்சிணாமூர்த்தி கோயில் அருகிலிருந்து பால்குடம் எடுத்து அம்மன் ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பால்குடம் பாலாபிஷேகம் செய்யப்படுகிறது. 5/3/2025 புதன்கிழமை காலை 7 மணிக்கு சக்தி அழைத்து 11 மணிக்கு பொங்கல் வைத்து 3 மணி அளவுக்கு பூமிதி திருவிழா நடைபெற்று இரவு 9 மணிக்கு அழகு கூத்துதல் அக்னிகரம் எடுத்து இதெல்லாம் சிறப்புடைய அற்புத காளியம்மன் கோயில் கமிட்டி அனைத்து உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் தீவிரமாக பணி செய்கிறோம். இப்போ பால்குடம் இருக்கும் பக்தர்கள் 500 பெண்கள், சுமார் 500 பேருக்கும் பக்தர்களும் ஆயிரக்கணக்கான மக்களுடன் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்ய இங்கிருந்து புறப்படுகிறது. சுமார் இது ஒரு 60-70 ஆண்டு கால பழமையான திருக்கோயில். மாசி திருவிழாங்கிறது இந்த அற்புத காளியம்மன் கோயிலுக்கு மிகவும் முக்கியத்துவமானது. வருடம் சிறப்பாக இந்த பண்டிகை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவர் பெயர் ஏ மாணிக்கம், செயலாளர் எம் சுரேஷ், பொருளாளர் டி சேகர், ஆலோசகர்கள் எம் ஐயந்துரை, பெரியசாமி, ஆர்கேஎம் சதாசிவம், ஏ கிருஷ்ணன், நிர்வாக உறுப்பினர்கள் மோகன், கண்ணையன், சேகர், தங்கராஜ் மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த திருவிழாவிற்கு அனைத்து உதவிகளையும் அனைத்து நண்பர்களும் நிர்வாக நண்பர்களும் எல்லாம் ஏற்பாடு எல்லாம் சிறப்பாக செஞ்சு வருவதும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக விழா நடைபெறுகிறது.